கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே சுத்தம் என்று சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுவதற்கு அது மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல ஓடக்கூடிய எண்ணங்கள், இருதயத்துல இருக்கக்கூடிய யோசனைகள் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இதன் மத்தியிலே கர்த்தர் அங்கே வாசம் பண்ண முடியுமா? நான் இப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்குள்ளாய் கொண்டிருக்கிறேனே, கசப்பான எண்ணங்களை வைத்திருக்கிறேன், கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது, இது போன்ற பல காரியங்கள் என் இருதயத்தில் இருக்கிறதே, இதுக்குள்ளே இயேசு இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிற காரியம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி முறையிடக்கூடிய காரியம். தன்னுடைய பாவத்தினாலே தேவனோடு இருந்த தொடர்பு அற்று போன ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையில் உண்டான போது அவன் வேதனையோடு பாவ மன்னிப்பை தேவ சமூகத்திலே கேட்டு எழுதின சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய இருதயத்தை இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பார்த்து நாமும் தேவ சமூகத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் மாற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை குறித்து நீர் உணர்த்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற பரிசுத்தமான ஒரு இருதயமாய் எங்கள் இருதயம் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இருதயமாய் உம்மை தரிசிக்கக்கூடிய நிலைகள் எங்கள் வாழ்க்கையில காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.